திருக்கருக்காவூர் என்னும் ஊரில் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அம்மன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அம்மன் கருவை காத்து இங்கு எழுந்தருளி அருள் பாலிப்பதால் இவ்வூருக்கு திருக்கருகாவூர் என்று பெயர். கரு காக்கும் ஊர் என்பதை நாளடைவில் மருவி திருக்கருகாவூர் என்று மாறியுள்ளது. வாங்க இந்த தலத்தினுடைய அம்மனின் வரலாற்றை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். மகிழ்வோடு வாழ்ந்து வந்த நித்ருவர் வேதிகை தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. இங்குள்ள இறைவனான முல்லைவனநாதரை வணங்கி வந்தனர். இந்த நிலையில் வேதிகை கர்ப்பமடைந்த நிலையில் உருத்துவபாதர் என்னும் முனிவர் ஆசிரமத்திற்கு வந்தார். அந்த சமயத்தில் வேதிகை கருவுற்றிருந்ததால் உடல் சோர்வில் மயக்கமுற்றிருந்தார். எனவே முனிவரை கவனிக்கவில்லை. கோபமடைந்த முனிவர் கரு அழியட்டும் என்று சாபமிட்டார். வேதிகை அம்மனிடம் சென்று அழுது முறையிட அம்மனும் அவள் வேண்டுதலை ஏற்று சிதைந்த கருவை ஒரு பானையில் வைத்து காத்து வந்தாள். மாதங்கள் நிறைவுற்ற பின் குழந்தையாக மாற்றி கொடுத்தால் அந்த குழந்தை நைத்துருவன் என்ற பெயரில் வளர்ந்தான். கருவை காத்ததால் இந்த அம்மன் கற்பரச்சாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு வரம் தரக்கூடியவளாகவும் கர்ப்பம் தரித்த பெண்களின் கருவை பாதுகாத்து சுகப்பிரசவத்திற்கு அருளக்கூடியவளாகவும் எழுந்தருளி காட்சி தருகிறாள் இந்த அம்மன். குழந்தை வரம் வேண்டுவோர் நெய் பிரசாதமும், சுகப்பிரசவம் வேண்டுவோர் ஆமனுக்கு எண்ணெய் பிரசாதமும் பெற்று வழிபடுகின்றனர். தேவார பாடல் பெற்ற இத்திருத்தலமான இக்கோவிலை அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் பாடி பரவியுள்ளனர். இங்கு எழுந்தருளி உள்ள சிவபெருமான் சுயம்புவாக தோன்றியவர். சுயம்புமூர்த்தி என்பதால் புற்றுருவாக இங்கே வீற்றிருக்கிறார். அவருக்கு அபிஷேகங்கள் கிடையாது. புனுகு சட்டம் மற்றும் சாத்தப்படுகின்றன. கர்ப்பம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் எழுந்து அருள் பாலிக்கின்றார். எனவே பல்வேறு இடங்களில் இருந்து தங்களது பிரச்சனைகளை வந்து வேண்டி வரம் பெறுகின்றனர், நலம் பெறுகின்றனர். இக்கோவில் கும்பகோணம் தஞ்சையின் மத்தியில் அமைந்துள்ளது. கும்பகோணம் மார்க்கமாகவும் வரலாம், தஞ்சை மார்க்கமாகவும் இக்கோவிலுக்கு செல்லலாம்.